ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. வீட்டில் இருக்க பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டு நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு 4 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தோல் உரித்து அதை கையிலேயே நல்லா நசுக்கி கொஞ்சமாக மசிச்சு வச்சாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 கலருமே நான் குடமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா போடுங்க, இல்லை அப்படின்னா எந்த கலர் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. நான் புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணேன். அப்போ தான் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. தயிரும் அதோட கொஞ்சம் டொமேட்டோ சாஸும். உங்களுக்கு தயிர் வேணான்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ண வேணாம். அதோட ஒரு கேரட்டை நல்லா துருவி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரெட்டில் நம்ம வைக்க ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு நான் கட்சனில் நான் வாங்கியிருக்கேன் சீஸு. உங்களுக்கு எந்த சீஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை 2 பக்கமும் ப்ரெட்டில் தடவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மெஷர்மெண்ட்டையும் எடுத்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சாலும் கடிக்கும் போது ரொம்ப உதிரும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம சீஸ் தானே வச்சுருக்கோம், அதனால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதனால் லேசாக எண்ணெய் ஊற்றி இது மாதிரி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி எடுத்திங்கன்னா ஒரு செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்படி கட் பண்ணி சாப்பிடும்போது அட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள்.